வாங்க பாரம்பரிய தமிழ் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சிக்கன் பீஸை தாங்க நம்ம வந்து இந்த லெக் பீஸை வந்து நம்ம வந்து வறுக்க போகிறோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 2 இது எடுத்துக்கோங்க. இது வந்ததுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நல்லா இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாங்க. அம்மியில் வச்சு அரைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு ஒரு ஓட்டு ஓட்டினாலே போதும். மிக்சியில் நான் வந்து அம்மியில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1½ ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டேங்க. அரிசி மாவும் 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கடலை மாவு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும், வேறு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்தா. உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க. 4 பீஸ் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து கறி மசாலா பட்டையில் உள்ள அந்த லவங்கம் இது எல்லாத்தையும் இந்த இலை இது எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சோம்பு வந்து நான் நுணுக்கி வச்சுருக்கேங்க, அதை வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும். சோம்பு போட்டால் நல்ல வாசத்தை கொடுக்கும், சுவையாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து கலருக்காக கொஞ்சம் கலர் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க, கலரு பொடி. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இதை வந்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம வந்து நல்லா இது பண்ணிக்கலாங்க. 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாங்க. இதை வந்து நல்லா சேர்த்துட்டு இதில் வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையானது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. வாங்க இது வந்து நம்ம 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இது சிக்கன் பீஸில் எல்லா இடத்துலையும் நல்லா உப்பு வந்து சேர்கிறதுக்காக 10 நிமிஷம் ஊறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து வறுத்து எடுக்க வேண்டியதாங்க. நல்ல வாசமாக இருக்கும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். வாங்க சட்டி காஞ்சிருச்சு. நம்ம நல்லெண்ணெய் வந்து நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து ஊற்றுறேங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம், 4 பீஸுக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் காயட்டுங்க. கொஞ்சம் நேரம் காயட்டும். இது 1 வாரம் தாங்க ஆகுது இந்த நல்லெண்ணெய் வந்து ஆட்டி. ஒரு பீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் இருங்கங்க, அடுத்த பீஸையும் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது கொஞ்சம் பொங்கி வருங்க. ஏன்னா வந்து 1 வாரம் தான் ஆகுது செக்கில் ஆட்டினது நல்லெண்ணெய். அது நல்லா பொங்கி வரும் அந்த எண்ணெய், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வேகட்டும். பாருங்கள் பொங்குது. நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க. நம்ம இது 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. ஏன்னா கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஃபுல்லாக பொங்கிருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள். திருப்பி போட்டாச்சு. மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும்.
பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க. அதுக்காக தான் நான் சேர்த்தேன். நல்லா சுவையாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். போதும், வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். அடுத்த பீஸ் 2யும் எடுத்து போட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் பொங்கும், அதுக்கப்புறம் இதாகிடும். வேகட்டும் நல்லா. வாங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசமாகவும் மணமாகவும் இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். சின்ன வெங்காயம் எல்லாம் வந்து நம்ம சேர்த்து அரைச்சதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க.